ஹலோ மக்களே, நம்மளோட சுவாமியோட ஃபோட்டோங்க இது. சூப்பராக இருக்கார் இல்லையா? எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துபாயில் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக போயிருக்காங்க இல்லையா? ஒரு கொலாபரேஷனுக்காக போயிருக்காங்க. அங்கேருந்து எடுத்த ஃபோட்டோ. இது எடுத்தது கிடையாது. சைடில் அவர் வந்து நின்றுருக்காரு. அந்த இடத்துல வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல விஜய் வந்து சும்மா ஒரு ஓரமாக நின்றுருக்காரு. அந்த இடத்த நம்ம அப்படியே பார்த்தாச்சு. விஜய் காஸ்டியூமு செம்ம சூப்பரு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அதை ஜூம் பண்ணி எடுப்போம். நம்மளோட இதாக தானே. அங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் நிற்கிறாருங்க. அந்த அது அவ்வளோ அழகாக இருக்கார். காஸ்டியூம், ட்ரெஸ்ஸு, கண்ணாடி, கூழு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபுல்லாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் பெருசாக நல்லா செம்மையாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. பார்க்கலாம், கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான். ஆனால் இது ஃபுல்லாக இந்த சின்ன சின்ன விஷயங்கள், கண்ணாடி, இவர் போட்டுக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதோட விஷயமே பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இவங்க காஸ்டியூம் டிசைனர் காவியா, அவங்களாம் வந்து செம்மையாக வந்து சூப்பராக வந்து பவித்ரா அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு கிடச்சது அவ்வளோ ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க. விஜயோட ஃபோட்டோ கிடச்சது சூப்பருங்க. ஆனால் சைடில் பார்த்ததுக்கே இப்படி இருக்குன்னா, நல்லா வந்து செம்மையாக அவங்க எடுத்ததை அப்படியே அழகாக விட்டாங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத. லைவில் வந்து செம்மையாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் வந்து லைவில் சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து நம்மளுக்கும் கொஞ்சம் விஷயங்கள் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம சுவாமி வந்து சூப்பராக வந்து செம்மையாக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.